அப்போ உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள செக்யூர்ட், உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள பாதுகாக்கப்பட்டது. அதான் 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலையை போல் உதறுகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. பாருங்க, ஒரு மனுஷன் அவன் நீதிமானாக இல்லாமல் அவன் ஒரு பாவியாக இருந்தால் அவனுடைய நிலைமை தான். மீண்டும் வாசிங்க அதை. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஓகே, அது கீழே நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதறுகிறோம். அப்புறம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஜலான். அதனால்தான் பாவிகள் செத்து போயிடுறானுங்க. பாவிகள் சாவறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லாம் உதிரும். ஆனால் நீதிமானோ சங்கீதம் உள்ள நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டவன் போல பசுமையாக இருப்பான், இலை உதிராதான். புரியுதா? அப்போ உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள செக்யூர்ட், உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள பாதுகாக்கப்பட்டது.